بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதங்கள் பூத்து குலுங்கும் ரமலான் மாதத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதியை அடைந்து இன்னும் அவனது அருளை எதிர்பார்த்த வண்ணம் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இவ்வேளையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் மீதிலும் வாழுகின்ற நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமுதாயமான நமக்கு அருளப்பட்ட முதல் வார்த்தையே படி என்று துவங்குகிறது. குர்ஆன் என்ற வார்த்தையே படிக்கக்கூடியது என்று பொருள். அதிலிருந்து தான் கிராத்துலாம் சொல்றோம்ல, கிராத் ஓதுறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த வார்த்தை தான். இக்ரா என்பதுதான் அதனுடைய அடிப்படை. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை இறக்கும் பொழுது எனக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது என்கிற ஒரு மனிதரை தேர்வு செய்து அவரை படி என்கிறது குர்ஆன். எப்படி பாருங்க, நபிகள் பெருமானாருக்கு பார்த்து எழுத படிக்க தெரியாது, அந்த மொழி தெரியும், கேட்டு படிக்க முடியும் அல்லவா, கேட்டு படியுங்கள். ஆக படிக்க தெரியாது என்று யாரும் இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. நீங்கள் கேட்டு அதை மொழிந்தால் நீங்கள் அறிந்தவர். அந்த வகையில் இக்ரா படிப்பீராக, பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் படைத்த உமது இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படிக்க சொல்லித்தான் முதல் வசனத்தை இறக்கி தூண்டுகிறான். ஆக இந்த மார்க்கம் என்பது கல்வியையும் இந்த மார்க்கத்தையும் இரண்டாக பிரித்துவிட முடியாத ஒரு மார்க்கம். ஆகவேதான் இஸ்லாமியர்கள் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தார்கள் உலக அளவில் கல்வியிலே. கடிகாரத்தினுடைய அடிப்படை இஸ்லாமியர்கள், வானவியலுடைய அடிப்படை இஸ்லாமியர்கள், அல்கஹால் என்று சொல்லக்கூடிய அல்காலி கண்டுபிடித்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், நாம் இன்னும் மற்ற பிற கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், வேதியியலுடைய அடிப்படை இஸ்லாமியர்கள், எண்ணியல் நம்பர்களை கொண்டு வந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போக முடியும். ஏனெனில் அவர்களுடைய வேதம் அவர்களை படிக்க தூண்டுகிறது என்பதை இந்த சமூகம் விளங்கி இருந்தது. ஆகவேதான் பெண்களுக்கும் இஸ்லாத்தை பொறுத்தளவிற்கு கொள்கையிலே, கல்வியிலே, அதே போல் அவர்கள் உரிமையில் என்று வரும் பொழுது ஆண் பெண் என்ற பாரபட்சம் இல்லாத மார்க்கம் இந்த மார்க்கம். தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உரிமையாக இருக்கட்டும், அவன் ஏற்றுக்கொள்கிற கொள்கையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இவற்றிலே பாரபட்சம் காட்டாமல் ஆணையும் பெண்ணையும் சம அளவில் வைத்து அவர்களுக்கு கல்வியை போதிக்க சொல்கிறது இஸ்லாம். இன்னும் சொல்வதாக இருந்தால் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு நம்முடைய தமிழ்ல பழமொழி உண்டு. இது எப்படி நமக்கு தமிழ் ஆசிரியர்கள்லாம் விளக்கிட்டாங்க அப்படின்னா, யார் எழுத்தறிவை நமக்கு தந்தாங்களோ, ஐ மீன் ஆசிரியர்கள் கடவுளுக்கு சமம் அப்படின்னு தப்பா விளக்கம் கொடுத்துடுறாங்க. உண்மை அது இல்லை. எழுத்தறிவை வித்திட்டவன், விதை போட்டவன் இறைவன் ஆவான்கிறதா உண்மையான அர்த்தம் அதுக்கு. ஏனெனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கல்வியை சொல்லிக் கொடுத்ததாக நாம் எல்லாம் அறிவோம். வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா, ஆதமுக்கு அனைத்து பெயரையும் அவன் கற்றுக் கொடுத்தான் என்று வருகிறது. அவன் நினைத்திருந்தால் அப்படியே எப்படி ஒவ்வொரு பறவைக்கும் இயற்கையாக சில அறிவு இருக்கிறதோ, சில விலங்குகளுக்கு இயற்கையாக எப்படி அறிவு இருக்கிறதோ, நம்ம அறிவில்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பைக்கில் போய் ஒரு நாயை போய் மோதுங்க, அந்த நாய் பைக்கை கடிக்க வருமா உங்களை கடிக்க வருமா? நம்ம அறிவுப்படி நாம யோசிச்சு வச்சிருக்கோம்ல, அதுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம யோசனைப்படி பார்த்தா இடிக்க வந்த டயரை தான் போய் அது கடிக்கணும். ஆனா அதுக்கு நல்லாவே தெரியுது இது வெறும் பொருள்,
மோத வந்தவன் இவனைத்தான் கழிக்க வேண்டும். நாய் உணர்றா இல்லையா? கோழிக்கு நீங்க தீவனம் போடுங்க, ஒரு பறவைக்கு போடுங்க, சரியான எது உணவோ அதை மட்டும் எடுத்துவிட்டு மற்றதை புறந்தள்ளுகிறது, பிரித்து அறிகிறது. இப்படி இறைவனால் மனிதனுக்கு இயற்கையாகவே அறிவை புகுத்தி கல்வியை புகுத்தி அனுப்பி இருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யாமல் ஆதமிற்கு அனைத்து பெயர்களையும் பெயர் சொல்லையும் கற்றுக் கொடுத்தான். பெயர் சொல் தான் அனைத்து மொழிகளுக்கும் அடிப்படை என்கின்றனர் மொழியியல் வல்லுநர்கள். ஆக இப்படி கற்றுக் கொடுத்தான். நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். எப்படி கற்றுக் கொடுத்தான்? அல்லதி அல்லம பில் கலம், அவன் பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேனாவை கொண்டு சொல்லி எழுத சொல்லி அவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். கலம் என்ன? பேனா. பேனாவை கொண்டு அவன் எழுத வைத்தான், படிக்க வைத்தான். அந்த கல்வியோடு தான் உலகத்திற்கு மனிதனை அல்லாஹ் அனுப்பினான். அப்படிப்பட்ட கல்வியை இன்றைக்கு வெறும் கல்வி என்றால் அறிவில்லாத கல்வி அல்ல. கல்வி உலகம் முற்றிலும் வியாபித்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பெரும்பாலும் அறிவை அகற்றக்கூடிய கல்விதான் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கு. பசங்களுக்கு ஃபுல் பேண்ட் போட்டு விட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கர்ட்டை போட்டு அனுப்பி விடுறாங்க. இது என்ன அறிவு அப்படின்னே தெரியல. சீதோஷ நிலை கடுமையாக இருக்கக்கூடிய நம்முடைய பகுதிகளில் டை கட்டிட்டு ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. அது என்ன அறிவுன்னு தெரியல. இந்த சூடா இருக்கக்கூடிய இந்த பூமியில ரெக்ஸின் ஷூவை போட்டுட்டு ஸ்கூலுக்கு வர சொல்றான். இது என்ன அறிவு நமக்கு தெரியல. ஆனா நாம எல்லாம் நல்லா டை கட்டி டக்கின் பண்ணி ஷூ போட்டுட்டு போனா அந்த ஸ்கூலு பெரிய ஸ்கூலு, இங்க படிச்சா என் புள்ள நல்ல பிரில்லியண்டா வந்துருவான் அப்படி என்ன பண்றோம்? ஒரு கடிவாளத்தை கட்டி பிள்ளைங்களை படிக்க வச்சிடறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஒரு பக்கம் இருக்க இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை தந்தது. ஆக எழுத படிக்க தெரிந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் ஏற்கனவே தெரிந்தே வைத்திருக்கிறோம். லௌகுல் மஹ்ஃபூஸில் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எழுத்து என்பது மனிதன் கண்டுபிடித்தது அல்ல. நம்ம எல்லாம் எப்படி படிச்சிருப்போம்? ஆதி மனிதன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சவுண்டை விட்டான். அந்த சவுண்ட்ல இருந்து அப்புறம் வார்த்தையை மாத்தினா, அப்புறம் தன்னை அடுத்தவருக்கு புரிய வைப்பதற்காக எழுத்தை உருவாக்கினான் அப்படின்னு. இதுவெல்லாம் ஒரு யூகம்தான். ஆனா நாம அடிச்சு சொல்லலாம், மனுஷனுக்கு இயற்கையா எழுத தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதனுக்கு பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான்னு என்ன அர்த்தம்? அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்ட மனிதர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆக கல்வி என்பது எவ்வளவு அவசியம் என்பதை புரிகிறதா? இப்படி தெரிந்ததினால்தான் ஒரு காலத்தில் 12-13ஆம் நூற்றாண்டிலே அறிவியல் வளர ஆரம்பிக்கக்கூடியதற்கு விதை போட்டவர்கள் இஸ்லாமியர்கள். அதற்கு சென்னையே ஒரு சாட்சின்னு சொல்லலாம். இங்க மூர் ஸ்ட்ரீட் இருக்கா? மூர் மார்க்கெட் இருக்கா? அது எப்படி மூர் ஸ்ட்ரீட் பேர் வந்தது? மூர் மார்க்கெட் எப்படி பேர் வந்தது? மோர்னா சொல்லிடுவோம், தயிர்ல இருந்து கடைஞ்சி எடுத்தோம். மூர்னா எங்களுக்கு என்னங்க தெரியும்? பெண்களுக்கும் பெண் கல்விக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கு. அதுக்காக சொல்றேன். மூர் மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டா, பாகிஸ்தான், பர்மா, சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க பங்களாதேஷ் போன்ற பகுதி, சென்னை, இது மாதிரியான கிழக்கு ஆசிய நாடுகள்ல பெரும்பாலான இடங்கள்ல மூர் மார்க்கெட்னு இருக்கும். சில இடங்கள்ல மூர் ஸ்ட்ரீட்னு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இஸ்லாமியர்கள் கடல்வழி வாணிபமாக வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கே தங்கி இங்க எப்படி பர்மா பஜார்னு ஆரம்பிச்சு, அது மாதிரி தான் மூர் மார்க்கெட்டும் வந்தது. மூர்ஸ்ன்னு யார் அழைக்கப்பட்டாங்கன்னு கேட்டா, மொரோக்கோவில் அங்கே பிசினஸ் மேத்ஸ் படித்தவர்கள், வணிக கல்வி படித்தவர்கள் உலகெங்கும் பரவி அவர்களுடைய வியாபார நுணுக்கங்களை கொண்டு வந்து சேர்த்து வியாபாரம் செய்ததுதான் மூர் மார்க்கெட். அது என்ன மூர் மார்க்கெட்? மொரோக்கோவில் என்ன படிச்சாங்கன்னு கேட்டா, மொரோக்கோவில் இன்னைக்கும் சில ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. 13ஆம் நூற்றாண்டுல ஜாமியா அல் காரவைன் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தை யார் நிர்வகிக்கிறாங்க தெரியுமா? ஃபாத்திமா, மரியம்னு 2 பெண் முஸ்லிம் பெண்கள். இப்போ பெண் கல்வியை பத்தி பேசுறோம். எல்லா சமுதாயத்தையும் படிக்கிறாங்க, இஸ்லாமிய பெண்களும் படிக்க வாங்க அப்படின்னு சொல்றோம். நாமளும் அதை வரவேற்கிறோம். சரி, இது என்னமோ இஸ்லாமியர்களுக்கு புதுசா உலகமே இன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து நாங்க வந்து சுதந்திரம் கொடுக்கிறோம், இஸ்லாம் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கருத்து படியுது. இங்க
நம்மளா என்ன நினைச்சுக்கிட்டோம், இது வரைக்கும் முஸ்லிம்களே படிக்கல, அதுவும் பெண்கள் சொல்லவா வேணும், படிக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நாமளே கூட என்ன நினைக்கிறோம், இஸ்லாமிய சமூகம் கூட நம்முடைய வரலாறு தெரியாததுனால பெண்கள் இப்பதான் கல்விக்கு வர்றாங்க, இப்ப திரும்ப வர்றாங்கன்னு சொல்லுங்க. ஏற்கனவே கல்வியில கொடி கட்டி பிறந்தாங்க. ஜாமியா அல் காரவைங்கிற பல்கலைக்கழகம் தொன்மை வாய்ந்தது. 13ஆம் நூற்றாண்டுல 2 லேடிஸ் பெண்கள், 2 இஸ்லாமிய பெண்கள் அந்த பல்கலைக்கழகத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் இப்ப எவ்வளவு பிரில்லியண்டா இருந்திருப்பாங்க இஸ்லாமிய பெண்கள். அதுல குறிப்பா அந்த பல்கலைக்கழகத்தை சொல்றதா இருந்தா, உலகத்திலேயே முதல் முறையாக இந்த பிசினஸ் மேத்ஸ் இருக்குல்ல, அது அங்கதான் உருவாக்கப்படுது. 2வது ஒண்ணு இது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய அதுக்கு சாதனை இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். 2வது இந்த பெரிய ஒரு சக்கரம் வச்சு அப்படியே தொட்டி தொட்டியா கட்டி கீழே வாய்க்கால அப்படி உருட்டி விட்டு மேல தண்ணி ஏத்துறாங்கல்ல, அவங்கதான் முதல்ல நீரை இறைக்கும் இயந்திரத்தை கொண்டு வர்றாங்க. அதனுடைய பரிணாமங்கள் தான் இப்ப இந்த பில்டிங் வரைக்கும் நம்ம பம்ப் செட் போட்டு உரியணும். முதல்ல கிரஹாம்பல் ஒரு போனை கண்டுபிடிச்சது தானே இன்னைக்கு பரிணாமப்பட்டு செல்போனை வந்து நிக்குது. அது மாதிரி தண்ணீர் கீழே இருக்கிற தண்ணியை மேல கொண்டு வரணும். அதுக்கு உடல் உழைப்பை குறைத்து தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேளாண் துறையில் முதல் முறையாக தொழில்நுட்பத்தை கொண்டு வந்த பல்கலைக்கழகம் அதுதான். அதுக்கு யார் காரணம்? 2 பெண்கள். எப்படி அப்ப அந்த காலத்திலேயே இருண்ட காலம் என்று சொல்லப்படும் ஆப்பிரிக்கா கண்டங்களை அப்படிப்பட்ட கண்டங்களில் இருந்து இஸ்லாமிய பெண்கள் ஒரு பல்கலைக்கழகத்தையே நிர்வகிக்க முடிந்தது என்று சொன்னால் இவ்வளவு கல்வி அவர்களுக்கு எப்படி வந்தது என்றால் நபிகளார் வித்திட்ட விதை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க பாருங்க, எங்கு பார்த்தாலும் அவர்கள் வியாபித்து இருக்கிறார்கள். அவருடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? நடுவில் ஒரு சர்ச் இருக்கும், அது இங்கிட்டு ஒரு காலேஜ் இருக்கும் அல்லது ஸ்கூல் இருக்கும், நடுவில் ஒரு சர்ச் இருக்கும், ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். எப்படி இருக்கும்? பேஸ் பண்ணியே இருக்கும். அவனுடைய வணக்க வழிபாட்டு தலம் கல்வியகங்களை பாடசாலைகளை அப்படியே இணைத்தே இருக்கும். பாடசாலை என்னும் தான் ஞாபகம் வருகிறது. இருப்பது நாம் பேசக்கூடிய இந்த இடமே மதரசா பட்டினம். மதரசா அதுதான் மெட்ராஸ் மாத்தி அதையும் அழிச்சிட்டாங்க. அது காலத்துல வரலாறுல உங்க பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் இப்ப தூக்கிட்டாங்க. மதரசா, தர்ஸ் என்றால் பாடம், முதர்ரிஸ் பாடம் நடத்துபவர், மதரசா பாடசாலை. நீங்க வாங்க, இப்படி இருந்துதான் நீங்க மரத்தடியில போய் ஒரு ஆசானுக்கு சேவகம் செஞ்சு அவர் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு தான் கல்வி கற்கணும். இதுதான் உலக சூழல், குறிப்பாக நம் நாட்டு சூழல். இல்லை, பாடம் கற்பிப்பதற்கு ஒரு இடத்தை தருகிறோம், வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த வாசலை திறந்தவர்கள் இஸ்லாமியர்கள். எப்படி இவர்களுக்கு இவ்வளவு அறிவு வந்தது? அல்ஜீப்ரா இல்லை என்றால் இன்றைக்கு கணிதமே இல்லை என்கிறார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது அல்ஜீப்ரா. அந்த வார்த்தையே சொல்கிறது அது அரபி வார்த்தை என்று. பெண்களும் அவ்வளவு படித்தார்கள். எப்படி? அதுபோல டிரான்ஸ்லேஷன்ஸ், மொழிபெயர்ப்பை கல்வியாக கொண்டு வந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் அப்படியே பறந்து விரிந்து பாரசீகத்துக்கும் ரோமாவிற்கும் எட்டு விடுகிறது. அங்கே பார்சி பேசுகிறார்கள், இங்கே வேறு கிரீக் போன்ற மற்ற மொழி பேசுகிறார்கள், லத்தீன் போன்ற மொழி பேசுகிறார்கள். அப்படியாயின் என் ஆட்சியாளர்களுக்கிடையே நான் மொழியில் தொடர்பாக இருக்க வேண்டும் எனில் அங்கு எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கிறதோ அங்கெல்லாம் கல்வியை கற்றுக் கொடுங்கள், பள்ளிவாசலை சுற்றி கல்வி கூடம் என்று அப்பொழுதுதான் கட்டமைக்கப்படுகிறது. அந்த கட்டமைப்பு தான் இன்னைக்கு அருமை கிறிஸ்தவ சகோதரர்கள் எடுத்துக்கொண்டார்கள், இஸ்லாமியர்கள் கை நழுவினார்கள். ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அதுதான் பாடசாலை. இப்ப என்ன பண்ணிட்டோம்? அதிகபட்ச ஹிஃபுல் மதரசா வச்சிருக்கோம், பள்ளிவாசல் ஒட்டி அது எங்கிட்டாவும் இருக்கும். ஆனா இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பிற மொழிகளை பேச வேண்டுமே, பாடமாக ஆக்குங்கள். ஒரு மொழி படிப்பவர் இன்னொரு மொழியை தேர்வு செய்து அவர் படிக்கட்டும் என்று சொல்லி மொழிபெயர்ப்பை பாடமாக கொண்டு வந்தவர். அதுக்கு முன்னாடி மொழிபெயர்க்கிறவங்க இருந்தாங்க, அது அவரவருடைய சிந்தனையில் அவருடைய இன்ட்ரெஸ்ட்ல இருந்துச்சு.
அதை கல்வியாக கொண்டு வந்து இப்படி பிறமொழியும் கற்கலாம் என்கிற வாசலை திறந்து அதற்கு பள்ளிக்கூடம் அமைத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரலாற்று செய்திவை எல்லாம். இப்படிப்பட்ட சமூகம் இன்றைக்கு கல்வியில் தூரமாக நிற்பதற்கு காரணம் நம்முடைய பார்வை. கல்வி, உலக கல்வி வேறு, மார்க்க கல்வி வேறு என்று நாம் தனியாக பிரித்தோம். இஸ்லாம் அப்படி பார்க்கவில்லை. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி இப்படித்தான் பார்க்க சொன்னது. நீங்கள் காந்தமானியை பயன்படுத்துங்கள், திசையை கண்டுபிடியுங்கள். பள்ளிக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கத்தானே செய்கிறது. பிசிக்ஸ் படிக்கிறீங்க, காந்தமானியை கொண்டு திசையை நீங்கள் அறிகிறீர்கள். உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் திசையறிந்து தானே தொழ வேண்டும். அப்படி என்றால் இயற்பியலையும் உங்களையும் பிரிக்க முடியுமா? நான் என்னுடைய சம்பாத்தியம், சில சம்பாத்தியத்திற்கு பொருளாதார அளவீடு மாறுகிறது. விவசாயத்திற்கு நான் 5%, நான் உழைத்து சம்பாதிப்பதற்கு 2.5%, தானாக கிடைப்பதற்கு விளைந்தால் நஞ்சை அல்லது புஞ்சை நிலமாக இருந்தால் அதற்கு வேறு 10%, ஒரு பொருள் கண்டெடுக்கப்பட்டால் 20% என்று சதவீதம் பிரித்து கணிதத்தையும் உன்னையும் பிரிக்க முடியாமல் வைத்திருக்கிறதே. இது மார்க்கம். மார்க்கம் வேறு, உலகத்தினுடைய கல்வி வேறு என்று நீங்கள் பிரிக்கவே முடியாது. அப்படி என்றால் ஆதமுக்கு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்ததாக சொல்கிறான்? பூமிக்கு வந்திருக்கிறதா எப்படி தொழுன்னு வகி வரும். அதுக்கு முன்னாடியே பெயர் சொல்லலாம் படிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படின்னா எது கல்வியாக கொடுக்கப்பட்டது? இறைவனால். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பார்வை தவறாக போனது, பிரித்து பார்த்தோம், அல்லாஹ் பிரித்து வைத்து விட்டான். அதுதான் உண்மை. அது எப்படி ஆரம்பிக்கிறது? நபிகள் பெருமானார் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், புகாரியில 2544வது செய்தியை எடுத்து பாருங்கள். மன் கானலகு ஜாரியத்துன், யாருக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறாளோ, ஃபஅல்லமஹா ஃபஅஹ்ஸன இலைஹா, அவளுக்கு நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுங்கள். எங்க ஆரம்பிக்கிறாங்க வர சொல்லலாம். அவன் இருக்கக்கூடிய அடிமை பெண். அப்ப வீட்டில் உள்ள பிள்ளைக்கு சொல்லவே வேணாம், அதான் அர்த்தம். உங்களிடம் யாரேனும் ஒரு அடிமை பெண் இருந்தால் ஃபஅல்லமஹா ஃபஅஹ்ஸன இலைஹா, அவளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தை போதித்து பின்னர் அவளுக்காக மனம் முடித்து வைத்து யார் அவரை விடுதலை செய்கிறாரோ ஃபஹுவ லஹு அஜ்ரானி, அவருக்கு 2 கூலி உண்டு. 2 கூலி. என்ன வாழ்க்கையில என்னெல்லாம் செஞ்சியோ எல்லாம் டபுளா போயிடு போ, அதான் அர்த்தம். அதுக்கு நீ என்னெல்லாம் வணக்க வழிபாடுகள் செஞ்சியோ, எதையெல்லாம் தவறுன்னு அல்லாஹ்விட பிழைத்து பொறுத்து அந்த பிழைக்கெல்லாம் பகரமாக அல்லாஹ் நன்மையை கொடுத்தானோ எல்லாம் டபுள் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடிமை பெண்ணுக்கும் கூட கல்வியை கொடு என்று சொன்னால் அங்கே ஆரம்பித்தது பெண் கல்வி. ஒரு யூனிவர்சிட்டியே ஆளுகின்ற அளவிற்கு ஒரு ஆளுமை பெண்ணுக்கு வந்தது என்றால் இஸ்லாமிய பெண்ணுக்கு வித்திட்டவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கல்வியை பாருங்க. அது போக கல்வி கற்பதற்கு நபிகள் பெருமானா நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நீங்க பார்க்கலாம். யாரெல்லாம் போர்க்கைதிகளாக வருகிறார்களோ போர்க்கைதிகளுக்கு சில வாய்ப்புகள் வழங்கப்படும். அதற்கு பகரமாக ஈட்டுத்தொகை கொடுத்து விட்டு அவர்கள் விடுதலை ஆகலாம். அல்லது கல்வி கற்றிருந்தால் சில நபர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து விட்டு அவர் சென்று விடலாம். இது ஆண் பெண் என்ற பாகுபாடுலாம் இல்லை. நபிகள் பெருமான செய்றாங்க, கல்வி கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. குறிப்பாக அன்சாரி பெண்கள் எவ்வளவு கல்வி கற்க ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விவரிக்கிறாங்க. எனக்கு அன்சாரி பெண்களை கண்டால் மிகவும் ஆச்சரியம். ஏனெனில் மார்க்கம் என்று வரும் பொழுது அவர்கள் கூச்சப்படாமல் நபிகளாரிடத்தில் ஒரு ஆசிரியரிடம் எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்டு விடைபெற்றுத்தான் செல்வார்கள். சில வேளைகளில் சில முதிர்ச்சியான கேள்விகள் கேட்கப்பட வேண்டி இருக்கும். பருவமடைந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உள்ள தேவைகளை சொல்ல வேண்டி இருக்கும். அப்படியாயின் அவர்கள் கேட்டு தாங்கள் எப்படி அந்த காலங்களை தூய்மையடைந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கேட்டு செல்வார்கள். அதை கண்டால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏனெனில் போட்டி போட்டுக் கொண்டு கல்வி கேட்பார்கள். இப்படித்தான் ஒரு முறை இந்த கிளாஸ் மாதிரி நம்ம இப்ப நடக்கிறோம்ல, இது ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டைலு. கேள்வியை ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் போடுவாங்க. சமயத்தில் அங்கேருந்து இப்படி கேள்வி வரும். இப்படி அவங்களுடைய சபையை ரொம்ப அழகா கொண்டுட்டு போறதுல நபிகள் நாயகம் மாதிரி ஒரு பேராசிரியரை பார்க்கவே முடியாது.
சஹாபிய பெண்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எப்பொழுதுமே ஆண்கள் சுற்றி வளைத்துக் கொண்டு எங்களை விட அவர்கள் உங்களிடம் கல்வி பெறுவதை மிகைத்து விடுகிறார்கள். ஆகவே எங்களுக்கு என்று ஒரு நாளை ஒதுக்குங்கள். அன்னைக்கு வந்து பெண்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும் வகுப்பு என்று ஒதுக்குங்கள், எங்களுக்கு அப்படி வகுப்பு எடுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சரி, நியாயமானதா இருக்க, பெண்களுக்கு நாளை ஒதுக்கி யாரு நம்ம, நீங்க எதையுமே சாதாரணமா கெட்டு போயிடாதீங்க. எவ்வளவு பிஸி ஷெட்யூல், சும்மா சாதாரணமா நம்ம இந்த வட்டாரத்துக்குள்ள இருந்துகிட்டு அவ்வளவு பிஸிங்கிறோம். நபிகள் பெருமானார் அப்படியா? ஒவ்வொரு பொழுதும் கண்காணிக்கப்பட்டு கொண்டு இருந்தவர். இன்னைக்கு எவ்வளவு சிசிடிவி இருந்தாலும் நம்மளெல்லாம் அவ்வளவுலாம் கண்காணிக்க முடியாது. ஆனால் நபிகள் பெருமானார் அப்படியா? அவருடைய சிகையில் எத்தனை நரை இருந்தது, உலகத்தில் இருக்கிற ரெக்கார்டு, ரசூலுல்லாஹ்வுடைய ரெக்கார்டை யாராலையும் முடிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் நபிகள் பெருமானாருடைய தலையில் எத்தனை நரை இருந்தது, அவர்கள் எத்தனை முறை கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள், எத்தனை முறை கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். இப்படி கண்காணிக்கப்பட்ட ஒருவன் உண்டா உலகத்தில்? அப்படிப்பட்ட மாமனிதர் அவ்வளவு பிஸி, அவ்வளவு இருந்தாலும் மார்க்க கல்வி என்று வரும் பொழுது நேரத்தை ஒதுக்கி பெண்களுக்காக தருகிறார்கள். அப்பொழுது நபிகள் பெருமானார் சில உபதேசங்களை சொல்கிறார்கள். ஒரு பேசிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வந்து தர்மத்தை பற்றி இன்னும் பிற செய்தியை பற்றி சொல்றாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, நீங்க தர்மங்கள் வந்து நிறைய வழங்குங்க, உங்களை நான் அதிகமா நரகத்துல கண்டேன், ஆகவே தர்மத்தை வாரி வழங்குங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு ஒருத்தர் போய் வீட்டில் மனைவி கிட்ட சொல்றாரு, ரசூலுல்லாஹ் நிறைய தர்மம் கொடுக்க சொன்னாங்க, உங்ககிட்ட செல்வம் நிறைய இருக்கு, பெண்கள்கிட்ட தனி பேங்க் பேலன்ஸ், நல்லா புரிஞ்சுங்க. அந்த காலத்துல இது நல்லா கவனிங்க, பெண்ணிட்ட தனி பேங்க் பேலன்ஸ், அது அவங்க சொத்து, அவங்க காசு. இன்னைக்கு தான் தனி பேங்க்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம், அன்னைக்கே இஸ்லாம் கொண்டு வந்துருச்சு. நிறைய காசு வச்சிருக்கேன், நானே கஷ்டமா இருக்கேன், என்னை விட என் மனைவி பணக்காரி, அந்த சூழல் அந்த சகாபிக்கு தர்மம் கொடுக்குறான் தான் எனக்கே கொடுத்தேன். ஆனா கணவன் மனைவிக்கு கொடுக்க முடியாது, பொறுப்பாளி. நீ எப்படி கிடையாதுமா, நீ வேற லெவலு. இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுக்குற கண்ணியத்தை பாருங்க. கணவன் மனைவிக்கு தர்மம் பண்ண முடியாது, கட்டாயம். நான் என்ன உண்கிறேனோ அவளுக்கு கொடுக்கணும், நான் என்ன உண்கிறேனோ அதை உடுத்துக்கிறேனோ அதை வாங்கி கொடுக்கணும். மனைவி அப்படி கிடையாது, என்கிட்ட 10,000 இருக்கு, நான் பட்டு புடவை கட்டுவேன், என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி எங்க வச்சிருக்கு பாருங்க இஸ்லாம். இங்க பள்ளிவாசல் கூட மேலதான் தூக்கி வச்சிருக்கோம் பாருங்க, உயர்ந்த இடத்துல இஸ்லாம் வச்சிருக்கு. இது ஒரு சிம்பாலிக்கா தூக்கி வச்சிருக்கோம். பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால், நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற, சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060. சுத்தமான பசும்பாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இதை கேட்கிறாங்க, கேட்டுட்டு கணவர் போய் எங்க அப்ளை பண்றாரு, மனு கொடுக்குறாரு, எப்படியாவது உங்க கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண,
என் நம்பருக்கு ஜிபே அனுப்புறங்கிற இவர் கேட்கிறாரு. அவரு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வர்றாங்க. எங்க அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என் கணவர் நீங்கள் தர்மம் கொடுக்க சொன்னீர்களாம், அதற்கு நான் தான் தகுதி என்று என்னிடமே கேட்கிறார், என்ன செய்ய என்றால், நீ கொடுப்பதற்கு மிக தகுதியான நபர் தான், கொடம்மா என்று சொல்லி அவரிடம் இருந்து தர்மத்தை கணவர் பெறுகிறார். ஒரு பெண் பாடம் எடுக்கிறாங்க. அன்னைக்கு அதுதான் கிளாஸ், அதுதான் உலகத்திலேயே அதுதான் வகுப்பு. அதுபோல பிரிதோர் இடத்துல நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் உளவியல் கிளாஸ் எடுக்கிறாங்க தானே, யார் 3 பிள்ளைகளை ஒரு பெண் பெற்று அவள் அதை அதற்காக பொறுத்து கொண்டு இருக்காளோ அந்த பிள்ளைகள் நரகத்திலிருந்து அவர்களை தடுத்து விடுகிறது, அந்த தாயை தடுத்து விடுகிறது அப்படின்னு சொன்ன உடனே இன்னொருத்தன் எந்திரிச்சு, அல்லாஹ்வின் தூதரே 2 பிள்ளையா இருந்தா கான்வர்சேஷன் 2 பிள்ளையும் தான், 2 பிள்ளை பத்து அந்த 2 குழந்தையை யார் இழந்து விட்டாரோ அல்லாஹ்வுக்காக பொறுத்திருந்தால் அவரும் அந்த பிள்ளைகளும் நரகத்தில் இருந்து உங்களை தடுக்கக்கூடிய கேடயமாக மாறிவிடுகிறது என்று நபிகளார் சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடம் பாடம் பயின்றவர்கள், அதிகமான நல்ல நுட்பமாக அறிவை கொண்டு கவனித்தவர்கள் ஏராளமான பட்டியலில் உள்ளனர். அதில் மிக முக்கியமான நபர் யார் என்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்லவே வேணாம், அவங்கள பேசும் பொழுதே அறிவுச்சுடர் என்றுதான் தமிழ் பேசும் அனைத்து ஆலிம்களும் சொல்வார்கள். அதற்கு மிக தகுதியானவர் அன்னை ஆயிஷா. ஒரு முறை நபிகள் பெருமானார் இறந்து நபிகளாரை காணாத ஒருவர் தாபியின்ல ஒருத்தர் வந்து கேட்கிறார், ஜரீர், அன்னையே நபிகள் பெருமானார் மேராஜின் போது அல்லாஹ்வை பார்த்தார்களா? இந்த செய்தி பரவலா ஓடிட்டு இருக்கு. வந்து கேட்கிறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, அவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், யார் உங்களிடம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரோ அவர் பொய் உரைத்து விட்டார் என்று சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு போகல, உடனே ஆதாரத்துக்கு ஒன்று எடுக்கிறாங்க. 6வது அத்தியாயத்தில் 103 பாருங்க. ஏனென்றால் லா யுத்ரிகுல் அப்சார், அவனை ஒருபோதும் பார்வைகள் சென்று அடைவதில்லை. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், மாறாக அவன்தான் பார்வைகள் அடைகிறான். வஹுவ லத்தீஃபுன் ஹபீர், அவன் நுட்பமானவன், மிகவும் அறிந்தவன். இந்த வசனத்தை எடுத்து சொல்லி, இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அல்லாஹ்வை எப்படி பார்க்க முடியும்? ஆக நபிகள் பெருமானார் மேராஜிலே அல்லாஹ்விடம் பேசினார்கள், உண்மை. அவனை பார்த்தார்கள் என்று யாரும் சொன்னால் அவர் பொய்யுரைத்து விட்டார். அப்படியெல்லாம் அல்ல. இங்க விளக்கம் கொடுக்குறாங்க. மேலும் ஒரு சான்று சொல்றாங்க. மேலும் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான், ஒருவரிடம் பேசுவதாக இருந்தால் திரைக்கு அப்பாலோ வஹீயின் மூலமோ அல்லது ஒரு தூதர் மூலமோ, தூதர் என்றால் வானவர் மூலமாக அன்றி அல்லாஹ் யாரிடமும் பேசுவது இல்லை. இன்னொரு சான்றத்துக்கு எழுதி போடுறாங்க. சொல்லிவிட்டு இப்படித்தான் ஒரு அற்புதமான ஒரு பேராசிரியராக, ஒரு லெக்சரராக, விரிவுரையாளராக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்று நிறைய சம்பவங்களில் பெண்கள் அவர்களுக்கென்று சில நேரத்தை ஒதுக்கி, எங்களுக்கென்று மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். மார்க்கம் என்றால் அன்றைக்கு உலக கல்வியும் மார்க்க கல்வியும் ஒன்றுதான். அப்படி கிடைக்கப்பட்டதுதான், கல்வியை பற்றி போதிக்கப்பட்டதுதான். பெண்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கல்வியில் கொடி கட்டி பறந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோல இன்னொரு இடத்துல பத்ர் கிணற்றுல எதிரிகள் எல்லாம் வீழ்ந்து கிடப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, அந்த பத்ர் கிணத்துல ஒரு காலத்துக்கு அப்படி தூக்கி வச்சு, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இதுக்குத்தானே போராடணும் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இத கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இறந்து போனவங்கள்ட்ட போய் பேசுறீங்களே, அவங்களுக்கு கேட்குமா? அப்படி கேட்குற, நம்மை விட அவங்களுக்கு நல்லாவே இப்போ தெரியும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். இத நபிகள் பெருமானார் இறந்த பிறகாக இந்த சம்பவங்கள் அப்படியே ஊர் முழுக்கும் பேசப்பட்டு, இதோ ஒரு தாபி என்ன செய்யறாரு, ஆயிஷா அல்லாஹ் வந்து கேட்குவார், அன்னையே இது மாதிரி பத்ர் கிணற்றுல பேசுனதை இறந்தவங்க கேட்டதாக உமர்லான்னு சொல்றாங்களே அப்படிங்கவுமே, உமருக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் தவறா காதுல வாங்கியிருப்பார். நபிகள் பெருமானார் யஅலமூன என்று சொல்லி இருக்க வேண்டும்.
அதை அவர் யஸ்மஊன என்று கேட்கிறார்கள் என்று தவறாக விளங்கி கொண்டிருப்பார்கள் என்பது ஒரு பக்கம். இறந்தவன் எல்லாரும் விளங்கியிருப்பான் தானே. தன்னை படைத்தவன் யார் என்கிற அடிப்படை அறிவு இருந்திருக்க வேண்டும், அல்லது தெரிந்து வலுக்கட்டாயத்திற்காக வீம்பிற்காக மறுத்திருக்க வேண்டும். இறக்கும் போதே தெரிஞ்சிருந்தானே எவனா இருந்தாலும். மலக்குள் மௌத்து கொண்டு வந்து உசுரை எடுக்கிறப்ப தெரிஞ்சு போயிருக்கு தானே, ஆஹா இந்த இறைவனை நான் மறுத்துட்டேனே. அப்ப விளங்கியிருப்பான் இல்ல. அப்ப அந்த கருத்துப்பட நபிகள் பெருமானார் யஅலமூன விளங்கி இருப்பார்கள், நேரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லது கெட்டது என்று சொன்னதை யஸ்மஊன கேட்டிருப்பார்கள் என்று அவர்கள் தவறாக விளங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் உடனே குர்ஆன் வசனத்தை கோடிட்டு காட்டுறாங்க, நபியே இறந்தவரை உம்மால் ஒருபோதும் செவியேற்க செய்துவிட முடியாது என்று அந்த வசனத்தை கோடிட்டு காட்டுகிறார்கள். இல்ல சும்மா இருந்தா வந்துருமா? சும்மா இருந்தா அப்படி சொல்ல முடியுமா? அதை படித்து கரைத்து குடித்து விளக்கங்களை பெற்றிருந்தால் ஒழிய இப்படி சொல்லி இருக்க முடியாது. ஆகவேதான் பெண்களிலே அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இது போல நிறைய சம்பவங்களை எடுத்து சொல்ல முடியும். ஆக பெண்கள் என்பவர்கள் கல்விக்கு மிக மிக தகுதியானவர். இன்னும் சொல்றதா இருந்தா அவர்களிடம் இருக்கக்கூடிய ஞாபக சக்தி நன்கு படிப்பதற்கு உதவும். சில விஷயங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி ஆகணும். இன்னைக்கு இருக்கிற உலக கல்வியை பொறுத்தளவுக்கு புரிந்து மட்டும் படிப்பது ஓகே, புரிந்துதான் படிக்கணும். ஆனால் ஒரு 10% மனப்பாடம் பண்ணி ஆகணும். எந்த ஃபார்முலாவது புரிஞ்சிக்க முடியுமா? டேலி பண்றக்கா புரிஞ்சு போயிடும், ஓகே இதுதான் அதுக்குன்னு. ஆனா முதல்ல ஃபார்முலாவை E=MC² படிச்சு மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். A+B² சொன்னா A² + B² + 2AB மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். இந்த பக்கம் A+B² இந்த பக்கம் உள்ள அதையும் கொண்டு வந்து பார்த்தா கரெக்டா ஒன்னா நிக்கும்னு எழுதி போட்டதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். அப்போ சில விஷயம் அப்படி இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு அதிகமாக ஞாபக சக்தியை தந்தான் என்றால் அதை கொண்டு கல்வி கற்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, கல்வி கற்ற என்ன அடையாளமா ஆக்கப்பட்டுருச்சு? அரை குறையா ஆடை போட்டா உலகத்துல மதிப்பு, இப்படி மாதிரி கொண்டு வந்துட்டான். எப்படி கொண்டு வந்துட்டான்? அரை குறையா ஆடையை போட்டா நீ முன்னேறிட்ட. ஒரு சின்ன விஷயம்தான் பாதுகாப்பு என்பது. இப்போ பைக்கில் போறோம், உடம்பு ஃபுல்லாக தான் பாதுகாப்பு வேணும் இல்ல, ஏன் தலைக்கு மட்டும் கவசாலையை சொல்றான்? அதுதான் ரொம்ப டேஞ்சர். மற்ற பகுதியை விட தலையில தான் ஆபத்து அதிகம், அதை கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க அப்படிங்கறதா இஸ்லாம் என்ன பண்ணிடுச்சு. ஆணும் பெண்ணும் சமந்தான், ஆனா எப்படி தலை கொஞ்சம் பாதுகாப்பு கூட தேவைப்படுதோ அது போல பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கூட தேவைப்படுது. அவ்வளவுதான். உடனே அதை எடுத்து போட்டா எனக்கு என்னமோ சுதந்திரம் கிடைச்சா மாதிரி அறிவை அடமானம் வைத்து விட்டு அரைகுடை ஆடை நோக்கி செல்வதற்கு பெயர் நாகரிகம் என்று இன்றைக்கு உலகம் சொல்கிறது. ஆடை என்பது அதுதான் ஒழுக்கம் என்பதுதான் நாகரிகம். ஒழுக்கம் தான் நாகரிகம். அதை தூக்கி எறியதுக்கு பேர் நாகரிகம் இல்லை. இன்றைக்கு கூட சகோதரி மும்தாஜ் அவர்கள் சில படங்களை நடித்து விட்டு, அவர் நடிகைன்னு யாரும் சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் நடிச்சுட்டாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? எது உண்மையான சுதந்திரம் இன்னைக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யணும், அவங்களுக்காக துவா செய்யுங்க. இது போன்று இன்னும் நிறைய சகோதரிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எது பாதுகாப்பு? இன்னும் சொல்ல போனா செயின் ஸ்நாச்சிங் முஸ்லிம் பெண்களுக்கு நடக்கிறதே இல்லையா? ஏன்னா அவங்க பர்தா அணிஞ்சிருக்கிறாங்க, அதனால செயின் ஸ்நாச்சிங் பண்ணவே முடியல. இந்த சூப்பர் பைக் ஓட்டுறவங்க பெரும்பாலும் செயின் ஸ்நாச்சிங் பண்றான் அப்படின்னு தான் அந்த பசங்களை பூரா போலீஸ் காவல்துறை பிடிக்கும். ஒரு 15 வருடத்துக்கு முன்பதாக பெங்களூர்ல காவல்துறையில காவல் ஆணையர் கமிஷனர் ரோட்ல நின்று அவேர்னஸ் கொடுக்கிறாரு. என்ன பண்றாரு? முஸ்லிம்களுடைய பர்தாக்களை கையை வச்சுக்கிட்டு போற வரவங்கள இது மாதிரி போட்டுங்க, செயின் ஸ்நாச்சிங் நடக்காது, இது மாதிரி போட்டுங்க நடக்காது அப்படின்னு சொல்லி அதை காட்டி அப்ப ஆடை என்று அணிவது என்பதுதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழியே. அது இல்லாததுனாலதான் இன்னைக்கு என்னவாகுது? பெண்களுக்கான பாலியல் தொல்லைகள் இன்றைக்கு உட்படுத்தப்பட்டு பலவிதமான முன்னேற்றத்திலிருந்து தடுக்கப்படுகிறார்கள். நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஆடைதான் சரி. அந்த ஆடையை எப்படி பண்ணணும்? ஒழுக்கமாக அணிந்து கொள்ளணும். நீங்க எங்க எல்லா துறையிலும் சாதிங்க, தாராளமா போங்க, படிங்க, சிந்தியுங்கள், போதியுங்கள். இஸ்லாம் கல்வியை பொறுத்தளவுக்கு ஆண் பெண் என்று இருபாலருக்கு தனித்தனி என்று பாரபட்சம் காட்டவில்லை. எவ்வளவு வேணாலும் படிக்கலாம், ஆனால் ஒழுக்கத்தை பெறுங்க. ஒழுக்கம் இல்லாததுக்கு பேர் கல்வி அல்ல, ஒழுக்கம்தான் கல்வி.
இந்த பெண்பாலும் இன்னைக்கு பாருங்க, நம்ம ஹிஜாபுக்காக போராடுறோம். அதை சொல்லி மட்டும் நான் முடிச்சிடுறேன். ஹிஜாபுக்கு போராட இயக்கங்களே இல்லைன்னு சொல்லலாம். எப்படா கையை வைக்கலாம்? சரி, ஆனா இங்க ஹிஜாபுக்கு போய் ஹிஜாபே போராட்டமா தான் இருக்கு ஒவ்வொரு வீட்லயும். என்னென்ன வகையில வந்துருச்சு. அபாயா பார்த்தாலே அபாயமா தான் இருக்கு. வாங்கிட்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணுங்க. இங்க அப்படியே இங்கெல்லாம் அப்படியே பிடிச்சிருங்க. அங்க ஒருத்தன் பிடிப்பாமா, அப்புறம் பார்த்துக்கலாம். டெய்லர் சொல்லி இங்க பிடிங்க, டைட்டா போட்டு இறுக்கமா போட்டு. அதுக்கு பெயர் ஏன் அப்படி ஒரு கருப்பு ஆடை அணின்னு அவசியம் இல்லையே. என்ன ஆடை வேணாலும் போடலாம். அது உங்களை ஒழுக்கமாக பார்வையிலிருந்து பாதுகாக்க உதவணும். அது லூஸா வேர் பண்ணணும். டைட்டா போட்டுக்கிட்டு பெரும்பாலும் பள்ளிவாசலுக்கு வர்றவங்க கூட பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது மாதிரி டைட்டான ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க. நபிகள் பெருமானார் சொல்றாங்க, சின்ஃபானி மின் அகலினார், 2 கூட்டத்தார் நரகத்திற்குரியவர்கள். கௌமுன் மஅஹும் ஷியாத்துன் கஅஸ்னாபில் பக்கர், ஒரு கூட்டம் இருப்பார்கள், அவர்களிடம் சாட்டை இருக்கும். அவர்கள் மனிதரை எதுரிபூன பிஹன்னாஸ் கஅஸ்னாபில் பக்கர், மாட்டை அடிப்பது போன்று மனுஷனை அடிப்பார்கள். இப்படி ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். நிசாஉன், பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? காசியாத்துன் ஆடியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன், மெல்லிய ஆடை அணிந்து ஒட்டகத்தினுடைய திமிழை போன்று அவருடைய அலங்காரத்தில் தழுக்கு நடை போட்டு பிறர் கவர வேண்டும் என்பதற்காக ஆடை அணிந்து செல்வார்கள். லா யதுகுலுல் ஜன்னத வலம் யஜிதுன ரீஹா, அவர்கள் சொர்க்கமும் செல்ல மாட்டார்கள், சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். இது ரொம்ப டேஞ்சர். அததான் பாருங்க, இப்படி செய்வதனால் சொர்க்கத்திற்கும் எட்ட முடியாது, உலகத்திலே உங்களுடைய இலக்கையும் எட்ட முடியாது. அரைகுறை ஆடை தானே பெரும்பாலான பாலியல் தீண்டுதலுக்கு காரணமா இருக்கிறது. அப்ப என்ன பண்ணுங்க, ஒழுக்கமான ஆடை அணியுங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். இஸ்லாம் கல்வியை ஊக்குவிக்கிறது. கல்வி, அடிமை பெண்ணாக இருந்தாலும் கூட கல்வி கற்றுக் கொடுக்க சொல்கிறது இஸ்லாம். ஆக ஒரு காலத்தில் ஜாமியா அல் காரவனை பற்றி ஏற்கனவே சொல்லி இருந்தோம். அந்த பல்கலைக்கழகம் தான் உலகத்தில் முதல் முறையாக படிச்சுட்டு எல்லாம் அங்க மொராக்கோல இருந்து வெளில வந்தவங்க பேர் தான் மூர்ஸ். அந்த மூர்ஸ் தான் வந்து எங்க இருக்கிறாங்களோ அவங்க ஒரே தெருவில் இருந்ததுனால அது மூர் ஸ்ட்ரீட் பேர் வச்சுட்டான். ஒரே மார்க்கெட்டா இருந்ததுனால மூர் மார்க்கெட் பேர் வச்சான். அங்கேருந்து வர்றவங்க சரி, அவங்க ஒன்று யோசிக்கிறாங்க. அந்த 2 பெண்கள் சரி, நம்ம யூனிவர்சிட்டில இருந்து படிச்சுட்டு எல்லாம் வெளில போறாங்க. படிச்சவங்கிறது என்ன ஆதாரம்? படிச்சவங்கன்னு சொல்றோம், என்ன ஆதாரம்? அப்போ ஒன்று பண்ணுவோம், நாம ஒரு சர்டிபிகேட் ஒன்று தயாரிப்போம். அவங்க தான் முதல் முறையாக உலகத்திலேயே சர்டிபிகேட் உருவாக்குறாங்க. 2 இஸ்லாமிய பெண்கள் என்ன பண்றாங்க, படித்தவர்களுக்கான ஆதாரம் என்றால் சான்றிதழ் ஒன்று என்று நம்முடைய பல்கலைக்கழகத்தால் உருவாக்கி அதில் முத்திரையிட்டு அவர் பெயர் பொறித்து கொடுப்போம். இதுதான் அவர் மூர்ஸ், மொராக்கோவில் படித்தவர் என்பதற்கான ஆதாரம் என்று சான்றிதழை அவர்கள் தான் உருவாக்கிறார்கள். இன்றைக்கு உலகமே அதை பின்பற்றுகிறது. 2 பெண்களுடைய அறிவு இன்றைக்கு உலகமே பின்பற்றுகிறது என்றால் இன்னும் இத்துணை பெண்கள் இருக்கிறோம். நம்முடைய அறிவு ஆக உலகத்திற்கு பயன்படுகிறதோ இல்லையோ, குறைந்தபட்சம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு, குடும்பத்திற்காவது பயன்பட வேண்டும். ஆகவே மார்க்க கல்வி என்ற உலக கல்வியும் இரண்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாமும் படித்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து வைக்கிற நல்ல அருளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.